ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஹிஸ்ட்ரியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் தவிர்த்து வெளியே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இதில் நமக்கு என்ன பேஸில் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இந்த பேஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி 2 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், 2 மார்க்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இண்டிகோ கழகம் குறித்து குறிப்பு வரைக. ரைட் எ நோட் ஆன் இண்டிகோ ரிவோல்ட். நெக்ஸ்ட் ஒன், தேசியம் என்றால் என்ன? வாட் இஸ் நேஷனலிசம்? நெக்ஸ்ட் ஒன், தேசியவாதிகளால் ரவுலட் சட்டம் ஏன் எதிர்க்கப்பட்டது? ஒய் வாஸ் த ரவுலட் ஆக்ட் ஆப்போஸ்ட் பை த நேஷனலிஸ்ட்? நெக்ஸ்ட் ஒன், தனித்தொகுதி முறையினை பற்றி சிறு குறிப்பு எழுதுக. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் செப்பரேட் எலக்டோரேட். நெக்ஸ்ட் ஒன், இரவலர் சட்டங்கள் பற்றி விரிவாக எழுதுக. எக்ஸ்பிளைன் புவர் லாஸ். நெக்ஸ்ட் ஒன், லாகூர் தீர்மானத்தின் முக்கியத்துவம் என்ன? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாகூர் ரெசல்யூஷன்? நெக்ஸ்ட் கொஸ்டின், நட்சத்திர சேம்பர் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? அது ஏன் அவ்வாறு அழைக்கப்பட்டது? வாட் பர்பஸ் டிட் த ஸ்டார் சேம்பர் சர்வ் அண்ட் ஒய் வாஸ் இட் கால்ட் சோ? நெக்ஸ்ட் ஒன், பாஸ்டன் தேநீர் விருந்து குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? வாட் டு யூ நோ அபவுட் த பாஸ்டன் டீ பார்ட்டி? நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரிட்டிஷ் இந்தியாவில் தீவிர தேசியவாதிகளின் மையமாக விளங்கிய தலைவர்களை கண்டறிக. ஐடென்டிஃபை த லீடர்ஸ் ஆஃப் த எபிசென்டர்ஸ் ஆஃப் மிலிட்டியன் நேஷனலிசம் இன் பிரிட்டிஷ் இந்தியா. நீண்ட பயணம் குறிப்பு வரைக. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் லாங் மார்ச். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடக்க கால முக்கிய இந்திய தேசியவாதிகளை கண்டறிக. ஐடென்டிஃபை த ப்ராமினன்ட் ஏர்லி இந்தியன் நேஷனலிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், மகாதேவ் கோவிந்த் ரானடே சுதேசி கொள்கையினை எவ்வாறு விளக்குகிறார்? ஹவு டிட் மகாதேவ் கோவிந்த் ரானடே எக்ஸ்பிளைன் த ஐடியாஸ் ஆஃப் சுதேசி? நெக்ஸ்ட் கொஸ்டின், பகிஷ்கிருத் ஹிடாகரிணி சபை குறித்து எழுதுக. ரைட் அபவுட் பகிஷ்கிருத் ஹிடாகரிணி சபா. நெக்ஸ்ட் ஒன், இரண்டாவது லாகூர் சதி என்றறியப்படும் நிகழ்வு யாது? விச் இன்சிடென்ட் வாஸ் நோன் அஸ் த செகண்ட் லாகூர் கன்ஸ்பிரசி கேஸ்? நெக்ஸ்ட் ஒன், ஆகஸ்ட் கொடையின் சிறப்பை கூறுக. ஸ்டேட் த மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆகஸ்ட் ஆஃபர். நெக்ஸ்ட் ஒன், ஜேவிபி குழு பரிந்துரைகளின் முக்கியத்துவம் என்ன? வாட் வாஸ் த எசன்ஸ் ஆஃப் ஜேவிபி கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்? நெக்ஸ்ட் ஒன், நாடு விடுதலை அடைந்த போது இந்திய பொருளாதாரத்தின் நிலைகள் குறித்து ஒரு குறிப்பு வரைக. கிவ் ஒன் அக்கௌண்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸ் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இத்தாலியை வெறும் பூலோக வெளிப்பாடே என மெட்டர்னிக் ஏன் கூறினார்? ஒய் வாஸ் இத்தாலி டிஸ்கிரைப்ஸ் அஸ் எ மெத் ஜாகிரபிக்கல் எக்ஸ்பிரஷன் பை மெட்டர்னிச்? நெக்ஸ்ட் ஒன், ஐட்லாந்து போரின் முக்கியத்துவம் பற்றி குறிப்பிடுக. பாயிண்ட் அவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேட்டில் ஆஃப் ஜட்லாண்ட். நெக்ஸ்ட் ஒன், ஹிட்லர் பற்றி எழுதுக. ரைட் அபவுட் ஹிட்லர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மிதவாத தேசியவாதிகளின் இறைஞ்சுதல் கொள்கை என்றால் என்ன? வாட் வாஸ் கால்ட் த மெண்டிகேட் பாலிசி ஆஃப் த மாடரேட்ஸ்? நெக்ஸ்ட் ஒன், பகிஷ்கரித் ஹிடாகரிணி சபா குறித்து எழுதுக. ரைட் அபவுட் பகிஷ்கரித் ஹிடாகரிணி சபா. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வி. அடுத்து, ஆகஸ்ட் கொடையின் சிறப்பை கூறுக. ஸ்டேட் த மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆகஸ்ட் ஆஃபர். திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஜவஹர்லால் நேரு தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் முன்னிருந்த முக்கிய கடமைகள் யாவை? வாட் வர் த இமிடியட் டாஸ்க் பிஃபோர் த நியூ கவர்மெண்ட் ஹெட்டட் பை ஜவஹர்லால் நேரு? நெக்ஸ்ட் ஒன், இரவலர் சட்டங்கள் பற்றி விவரமாக எழுதுக. எக்ஸ்பிளைன் புவர் லாஸ். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ரிப்பீட்டட் கொஸ்டின்லாம் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து, மூன்றாவது ரைச் என்றால் என்ன? வாட் வாஸ் த தேர்ட் ரைச்? நெக்ஸ்ட் ஒன், பன்னாட்டு சங்கத்திலிருந்து 1933ஆம் ஆண்டில் ஜெர்மனி ஏன் வெளியேறியது? Why did the Germany withdraw from the League of Nations in 1933? Next one, நான்கின் ஒப்பந்தத்தின் முக்கியத்துவத்தை ஆய்க. Examine the importance of the Treaty of Nankin. Next question, கோமிங் பாம் குறித்து நீங்கள் அறிவதென்ன? What do you know about கோமிங் பாம்? Next one, சீட்டோ குறிப்பு வரைக. Write a short note on சீட்டோ. Next question, தேசியம் என்றால் என்ன? What is nationalism? நெக்ஸ்ட் கொஸ்டின், மிதவாத தேசியவாதிகளின் இறைஞ்சுதல் கொள்கை என்றால் என்ன? வாட் வாஸ் கால்டு த மெடிகேட் பாலிசி ஆஃப் த மாடரேட்ஸ்? நெக்ஸ்ட் ஒன், அன்னி பெசன்ட் அம்மையாரால் வெளியிடப்பட்ட புத்தகம் மற்றும் வாராந்திர பத்திரிகைகளின் பெயர்களை கூறுக. நேம் த புக் அண்ட் வீக்லி பப்ளிஷ்டு பை அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகளின் சம்ரான் சத்தியாகிரகத்தின் போது உடன் சென்ற உள்ளூர் தலைவர்கள் யாவர்? ஹூ வர் த லோக்கல் லீடர்ஸ் டு அக்கம்பனி காந்திஜி டு சாம்ரான்? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் நவீன தொழிற்சாலையின் தந்தை என ஜே.என். டாடா அழைக்கப்பட காரணம் என்ன? ஒய் இஸ் ஜே.என். டாடா கால்ட் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் மாடர்ன் இண்டஸ்ட்ரி? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆகஸ்ட் கொடையின் சிறப்பை கூறுக. ஸ்டேட் த மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப்
ஆகஸ்ட் ஆஃபர் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து அரசமைப்பின் ஷரத்து 370 முக்கியத்துவம் என்ன? வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் 370 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்? நெக்ஸ்ட் ஒன், வட அமெரிக்காவின் ஐரோப்பிய காலனிகள் பூர்வக்குடி மக்கள் மீது எத்தகைய தாக்கத்தினை ஏற்படுத்தின? வாட் இம்பேக்ட் டிட் த யூரோப்பியன் செட்டில்மெண்ட் இன் நார்த் அமெரிக்கா மேக் ஆன் த இண்டிஜினியஸ் பாப்புலேஷன்? நெக்ஸ்ட் கொஸ்டின், மூனிச் ஒப்பந்தத்தின் கூறுகள் யாவை? வாட் வாஸ் த எசன்ஸ் ஆஃப் மூனிச் அக்ரிமெண்ட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் உலகப் போரில் பங்கு பெற்ற மைய நாடுகளின் பெயர்களை எழுதுக. நேம் த கண்ட்ரிஸ் விச் ரிமைண்ட் அஸ் சென்ட்ரல் பவர்ஸ் டியூரிங் த வேர்ல்ட் வார் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், தனித்தொகுதி முறையினை பின்பற்றி எழுதுக. ரைட் யூ ஷார்ட் நோட் ஆன் செப்பரேட் எலக்டோரேட். நெக்ஸ்ட் ஒன், பூமிதான இயக்கம் பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த பூதான் மூமெண்ட். நெக்ஸ்ட் ஒன், லாகூர் தீர்மானத்தின் முக்கியத்துவம் என்ன? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாகூர் ரெசல்யூஷன்? நெக்ஸ்ட் கொஸ்டின், தீவிர தேசியவாதம் 1908க்கு பின்னர் ஏன் குறைந்தது? Why was Militian nationalism was on the decline by 1908? Next one, தேசியவாதிகளால் ரவுலட் சட்டம் ஏன் எதிர்க்கப்பட்டது? Why was the Rowlatt Act opposed by the nationalist? இல்பர்ட் மசோதாவின் முக்கியத்துவத்தை விவாதிக்கவும். Discuss the importance of இல்பர்ட் பில். Next one, மீரட் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வாதாடிய வழக்கறிஞரை அடையாளப்படுத்துக. Identify the person who appeared and defended the accused in the Meerut conspiracy case. Next one, Boston தேநீர் விருந்து பற்றி எழுதுக. What do you know about the Boston Tea Party? Next one, இணைப்புறுதி ஆவணம் பற்றி நீவிர் அறிவது யாது? What do you know of instrument of accession? Next question, ஆங்கிலேயர் ஆட்சியில் குடிமை பணி தேர்வு பற்றி சுருக்கமாக எழுதுக. ரைட் briefly about civil service examination in British India. பாருங்க, இந்த 50 கொஸ்டின்ஸுமே 2 மார்க்கில் இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தாலே 2 மார்க்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ஸோட PDF லிங்க் உங்களுக்கு வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம 3 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.